உண்மையிலேயே மனசார சொல்றேன், யாரு சொல்லி நான் எடுக்கல, என்னுடைய சுய நினைவோடு நான் அதை எடுத்தேன். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமைக்கான ப்ரோமோ. ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தோம். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் விஜய் சேதுபதி இந்த வாரம் முழுக்க நடந்த பல விஷயங்களுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்த முதல் ப்ரோமோலே நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். என்னன்னா, உள்ள வந்த கண்டஸ்டன்ட்டுங்க வன்மத்தை மட்டுமே பரப்பி வெளியில போன பீடைக்கு கொஞ்சம் கூட நாங்கள் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி இந்த வியானா ரம்யா பண்ண விஷயங்கள் இதெல்லாம் எந்த அளவு எக்ஸ்ட்ரீமா இருந்தது. ஒரு செலிப்ரேஷன் மூடே இல்லாம லாஸ்ட் ஒரு 10 days வெளியில இருந்து உள்ள வந்தவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இருக்கிற வன்மத்தை கொட்டி ஃபுல்லா நெகட்டிவிட்டியை பரப்பி விட்டுட்டாங்க. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஆகாதவங்களாம் எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்ற பேர்ல உள்ள இருக்கிற அமைதியை நிம்மதியை குலைச்சிட்டீங்க. உள்ள போட்டி அணுகிறது தான் பண்ணாங்க. ஸோ அதை கண்டிப்பாகவே அவர் அட்ரஸ் பண்ணுவார் நினைக்கிற விஜய் சேதுபதி அதை சொல்லியிருக்காரு. அண்ட் கானா வினோத் பணப்பெட்டி எடுத்ததுக்கு அரோரா தான் காரணம் அப்படின்ற மாதிரி நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பீட பார்வதியுடைய குரூப் உட்காந்துக்கின்னு அவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருந்தது. ஸோ ரெண்டாவது ப்ரோமோவில் கானா வினோத் உள்ள வந்துட்டாரு. ஸ்டேஜில் இந்த பணப்பெட்டி எடுத்தவர் வந்துட்டாரு. மக்களுடைய பேர் ஆதரவு அவருக்கு என்றைக்குமே இருக்கு. அவருடைய குடும்ப சூழ்நிலை அவர் அவர் ஒரு பதட்டத்தில் இருந்தார். கடைசி நேரத்தில் என்ன ஒன்றா ஆகும், திடீர்னு நம்ம ஜெயிக்கலன்னா என்ன பண்றது, அந்த பிரைஸ் மணி போயிடுமேன்றதால குடும்ப கஷ்டங்க, அவருடைய பிரச்சனை இருக்கு. அவர் யோசிச்சு சிந்திச்சு தான் எல்லாத்தையுமே செய்து பதட்டத்தில் இருந்தாலுமே குடும்பத்துக்காக அவர் அந்த பெட்டி எடுத்துட்டாரு இல்லையா. அதை அந்த ஸ்டேஜ்லயுமே சொல்றாரு. அவங்களுடைய ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும் போது மக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், எல்லாருக்குமே நான் வணங்குறேன்ற மாதிரி அவர் எப்பவுமே எமோஷனலான ஒரு பர்சன் தான். தம்பி தான் எனக்கு அவன் பர்சனலாகவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக நான் எடுத்ததுக்கான ஒரு காரணம் இவங்க அவங்கெல்லாம் இல்லை. நான் சுய நினைவோடு தான் எடுத்தேன். என்னுடைய பிரச்சனை எனக்கு இது போதும், நான் இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு இந்த காசு போதும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அது அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே நிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அதனால அப்போ அவருக்கு அந்த காசு தேவைப்படுதுன்னும் போது அதை விடுறதுக்கு எப்படி மனசு வரும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதனால நான் போதும் நினைச்சு அந்த பணத்தை எடுத்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு என்னை யாருமே தூண்டலை, எதுவும் பண்ணலை, யாரும் காரணம் கிடையாது, நான் சுயநினைவோடு தான் எடுத்தேன்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உண்மையை வரவேற்கக்கூடியது. ஏன்னா நேற்று அவருமே வெளியில இருந்து பார்த்துருப்பார். அரோரா மேல அவ்வளோ வன்மத்தை கக்கனானுங்க. ஏன்னா பீடை போச்சுன்னு பார்த்தா பீடைக்கு வேலை செய்யறவனுக்குலாம் வெளியே உட்காந்துன்னு அந்த பீடை புத்தியே உங்களுக்கு இருக்குதுல, அப்படிதான் நம்ம நினைக்க தோணுச்சு. அரோரா உண்மையிலே கானா வினோத்தை தூண்டி விடுற மாதிரி நடந்திருந்ததுன்னா நாமளே கழுவி ஊத்திருக்கலாமே. உள்ள லைவ்ல நிறையவே பார்த்தோம், அரோரா பணம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. விக்ரம் கிட்ட தனியாக உட்காந்து பேசும்போது கூட எனக்கு பணம் எடுக்கிறதுக்கு எடுக்காததுக்கு என்னென்ன ரீசன் தான் சொல்லிட்டு இருந்தது. அதே மாதிரி கானா வினோத் கிட்ட முந்தா நாள் பேசும்போது கூட பல டீட்டெயில கானா வினோத் கேட்டாரு, அதைத்தான் சொல்லிட்டு இருந்தது. இந்த பணம் எடுன்னு சொன்னது இந்த ரம்யா வியானாவும் தான். ஒரு இடத்துல ஓப்பனாவே ரம்யா விளையாட்டுக்கு கானா வினோத் பணம் எடுத்துருனா நம்ம போயிடலாம், எனக்கு 1 லட்சம் கொடுக்குற மாதிரி கிண்டலா சொல்லியிருப்பா. ரெண்டாவது வியானாவும் ரம்யாவும் அந்த கிச்சன் ஏரியால திவ்யாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் சாப்பிட்டு போய் எடுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கானா வினோத்தை கூப்பிட்டு ரம்யா சொல்லுது, நான் ஒன்று சொன்னேன்ல, எது ஒன்றா நடக்கும்னு, அதாவது இந்த சேனல் எது ஒன்றா செய்யும், நீ தான் இப்போதைக்கு வின் பண்ற ஸ்டேஜில் இருக்க, இருந்தாலும் எது ஒன்றா நடக்கும், அதனால இப்போ டாஸ்க் வர முடிஞ்சிச்சு, டாஸ்க் வரட்டும் அப்படின்னு சொல்றாப்புல கானா வினோத்து. இன்னும் பணம் சேருன்னா இல்லை அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்த வியானாவும் ரம்யாவும் சேர்ந்து கானா வினோத்தை சத்தியமாவே சொல்றேன், கானா வினோத்தினுடைய மைண்டை கரெக்ட் பண்ணதே இந்த வியானாவும் ரம்யாவும் தான். காசு எடுத்தால் லக்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கிறவங்களுக்கு லக்கு தான்ன்ற மாதிரிலாம் வியானாவும் ரம்யாவும் சொல்லியிருப்பாங்க. திவ்யாவும் எடுக்கிற மாதிரி நான் சாப்பிட்டு போய் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் அரோராவுக்கு பணம் போயிடுச்சேன்னு தான் அதிர்ச்சி ஆச்சு. எனக்கு பணம் தேவைப்படுது, நான் படிக்கணும், நான் டிக்கெட்டு ஃபினாலே எடுத்ததால தயங்குறேன், அடுத்த வாரத்தில் துஷார் வருவாங்க, கனிலா வருவாங்க, அதுக்கும் யோசிக்கிறேன், இருந்தாலும் பணம் தேவைப்படுதுன்னு அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி விக்ரம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பிரவீன் ராஜ் கிட்ட போய் கேட்டு கானா வினோத்தை கூப்பிட்டு போட்டோ பிடிச்சிங்கன்னா நான் கிளம்புறேன்ற மாதிரி மூடுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கானா வினோத்தை விட்டா அரோரா எடுத்துருமே. நம்ம இந்த வாரமே கூட நம்ம எவிட் ஆகிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்க, எதையுமே நம்ப முடியாதுன்னு அது உண்மையிலே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவனுக்கு, தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியவனுக்கு யோசிப்பான். அப்படி அந்த மாதிரி யோசிச்சுதான் கானா வினோத் டக்குன்னு தூக்கிட்டு இருப்பாப்புல. இதுல எங்க இருந்தா அரோரா வந்தா, அரோரா என்னடா கானா வினோத் அமிச்சுட்டா அடுத்தது நம்ம தான் இருக்கிறோம், நம்ம டைட்டில் வின் பண்ணிடுவோம் நினைச்சிட்டு இருக்காதா? பைத்தியக்காரங்களாடா நீங்க. கானா வினோத் போறதுல என்ன லாபம் இருக்குது அரோராவுக்கு? இல்ல விக்ரமுக்குமே என்ன லாபம் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அரோரா டிக்கெட் பின்னாடி வச்சுக்குது, அவ்வளவுதான்.
விக்ரம் இந்த அவங்களே விட்டு ஆகலாம் இப்ப சான்ஸ்லா இல்லாம. ஸோ கானா வினோத்துக்கு போனா யாருக்கு நன்மைன்னா திவ்யாவுக்கு தான். அப்ப திவ்யாவுக்கு வந்து ஃபேவரா அரோரா நடந்துச்சுன்னு சொல்ல வராங்களா? ஒண்ணுமே புரியல. அப்படி ஒரு வேலை அரோரா வந்து ஜெயிச்சிருச்சு, வின் பண்ணிச்சுன்னா அதுவுமே வந்து நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு அவதூற பரப்பி அந்த பொண்ணு மேல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இதை தவிர்த்து அரோராவுக்கு வந்து தேர்ட் பிளேஸோ ஃபோர்த் பிளேஸோ இந்த மாதிரி நிலைமை தான் இப்போ வரைக்குமே. அதனால கானா வினோத்துக்கு பொறுத்த அரோராவுக்கு எந்த விதத்திலும் பயன் இல்லை. பணம் போச்சுன்ற ஒரு விரக்தியில தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்குது நேற்று. அதை வந்து இந்த ரம்யாவும் வியானாவும் சேர்ந்து அவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க, தனியா உட்காந்து பேசுனாங்க. அவங்க தனியா என்ன உட்காந்து பேசுனாங்க அதை 24 பைசாவில் நம்ம பார்த்தோம். அது 1 ஹவர்ல போடலனாலும் நீங்க லைவ் போறீங்கல்ல, அதுல நாங்க பார்த்தோம். அது முழுக்க பணம் எடுக்கிறதுக்காக தான் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருந்தது. அது தெரியாம இந்த ரம்யா தெரிஞ்சாலுமே வந்து பழி போடணும்ல. அதனால இந்த வியானாவும் ரம்யாவும் ஸ்கெட்ச் போட்டாங்க, அவங்க சிரிச்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனடியாவே கானா வினோத் இல்ல அங்க போயிட்டாப்புல ஒண்ணு இந்த பிரவீன் ராஜ் வியானா ரம்யா உட்காந்துன்னு திவ்யா கிட்ட கானா வினோத் போயிட்டாப்புல, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா, உனக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்குது. எதை காட்டுது? நீங்க யோசிச்சு பாருங்க. கானா வினோத் வந்து யாரையுமே குறை சொல்ல. அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் சுயநினைவோட நானே தான் எடுத்தேன். இவனுங்க அரோரா மேல வந்து தூக்கி இவ்வளவு பேர் பழிய போட்டு இவனுங்க வந்து வெளியில உட்காந்துங்கன்னு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க இந்த பீட பார்வதியுடைய கும்பல். நம்ம சொல்றோம், இப்போ வியானாவும் ரம்யாவும் உள்ள பண்ண வேலை என்ன? கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட்ல வந்து நிச்சயமாவே விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணுவார். அதாவது கானாவனுக்கு பணப்பெட்டி எடுத்ததுக்கு நீங்களாம் தூண்டிங்கன்றதெல்லாம் நம்ம அவர் கேட்பாருன்னு சொல்ல வரல. ஆனா பொதுவிலே வந்து நீங்க உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட பர்சனலான ஒரு பல விஷயங்கள் எடுத்து விளையாடக்கூடிய, அதாவது ஃபைனலுக்கு வந்தவங்களுடைய மூடை ஸ்பாயில் பண்ணி இவ்வளவா நீங்க வன்மத்தை கக்குவீங்க. நீங்க என்னமோ வந்து யோகியர்கள் மாதிரி, ரம்யா வந்து எதுவுமே பேசாத மாதிரி, பின்னாடி யாரை பத்தியும் பேசாத மாதிரி, வியானா இதே கானா வினோத்தை பத்தி பேசாத மாதிரி, எவ்வளவு வன்மத்தை கானா வினோத்து மேல கக்குச்சு. அதுக்கு வந்து என்னன்னா, மக்கள் யார் வந்து அதிகமா வரவேற்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிறது தான் இந்த விஷப்பாட்டில் வியானாவுடைய வேலையே. அது வாட்டர் மெலனுக்கு செஞ்சது, பார்வதிக்கு செஞ்சது. இப்போ வெளியில இருந்து வந்துட்டு கானா வினோத்துக்கு வந்து நல்ல பவரா இருக்கிறான் அப்படின்றதால அவங்ககிட்ட ஒட்டிக்கிச்சு. அடுத்த இடத்துல இருக்கிற திவ்யா கிட்ட போயிட்டு அவங்ககிட்டயே ஒட்டிக்கிச்சு. எல்லா சிந்துபுடி வேலைகளையும் செய்துட்டு இவ்வளவு விஷ வேலைகளை செய்துட்டு இந்த வாரத்தையே வந்து பார்க்க விடாம செஞ்சுதுங்க. வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த பார்வதியும் கபருத்தினும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த ஒரு நாள் தாங்க நிம்மதியா இருந்தது. ஒரு நாள் உடல் 6 நாள் தான் வந்துச்சு இந்த விஷப்பாட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷப்பாட்டு வந்துச்சு. இதுங்கெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. வந்திருக்காலாம் பண்ணிச்சுங்க, சம்பந்தமே இல்லாம அரோராவை கோத்து விட்டு இதுல அரோரா தான் வந்து இதை வந்து மேனிபுலேட் பண்ணா, தூண்டி விட்டா, கானாவுக்கு பணம் எடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்து உட்காந்து ஸ்கெட்ச் போட்டாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் அபாண்டத்தை வந்து அது உள்ள சொல்லிட்டு இருக்குதுன்னா, வெளியில வந்து இன்னமுமே வந்து அதை பரப்பிட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்புல 2வது ப்ரோமோல, ஓகேங்களா? அப்படி சொல்லியும் கூட வந்து சில தற்பூரிங்க இருக்கிறானுங்க. இந்த பார்வதி மாதிரி தானே இருப்பானுங்க அவனுங்களும். அந்த வக்கரம் வன்மெல்லாம் அப்படியே இருக்குமே. வேற ஒரு காமெடி ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்வதிக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்ற மாதிரி அங்கங்க ட்ரெண்டிங் பண்றது உட்காந்து அந்த வேலை வாங்கின காசுக்கு பண்ணோம்ல பாவம், அதை பண்ணுகிறானுங்க. டேய், ஒரு ஆணியம் புடுங்க முடியாதுடா, ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாதுடா. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கிடைச்சிது. அவர் தப்பு பண்ணாரா இல்லையா? உள்ள வன்மமா, வக்கரமா, ஆபாசமா, கேவலமா காஜில சுத்தி நின்றது. அதைத்தான் வந்து வெளியில எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க பார்வதி எப்பறம் விரும்புவானுங்க. பார்வதியுடைய ஆட்டம் நல்லா இருக்குது, குயிலாம் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல எல்லாம் வந்து பார்வதி மேல காஜி குச்சது ஒன்று இருந்து எல்லாம் ஏத்துப்பீங்களாடா? அதுவும் வந்து பொது வெளியில, அதுவும் வந்து ஒரு பப்ளிக் நேஷனல் மீடியாவில் அவ்வளோ உள்ள வந்து காதல் இருந்தது, கசமுசா இருந்தது, கெட்ட வார்த்தை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஓவர்லோடா யாரா இருந்தது? ஓவர்லோடு எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீம் லெவலு. ஆபாசமா, காஜியா, காமமா, வக்கரமா, வன்மமா, பேசத்தா எல்லாத்துலயும் ஓவர்லோட்ல இருந்தது. அதை கழுவி ஊத்தாம என்னடா பண்ணுவானுங்க? அதுக்கு முட்டை கொடுக்குறீங்களா? உங்களுக்குலாம் என்னடா, நீங்களாம் குடும்பத்தில் இருக்கிறாரான்னு யோசனை பண்ணு. நமக்கு வந்துங்க அந்த மாதிரி யோசனை. என்னடா உங்களுக்கு வந்து பார்வதி கிட்ட பிடிச்சது, காசு வாங்கிட்டு பண்ணா கூட அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. ஸோ இந்த பக்கம் இவனுக்கு வந்து குறுக்கால மறுக்கால ஓடி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க, இந்த அரோராவை போட்டு மிச்சின்னு. இப்போ கானா வினோத் தெளிவாகவே சொல்லிட்டாப்புல, நான் என்னுடைய சுயநினைவோடு தான் நான் எடுத்தேன்ட்டு. இப்போவே என்ன பண்ணுறானுங்க, கானா வினோத்தை வந்து சேனல் வந்து எழுதி கொடுத்து இந்த மாதிரி பேச சொல்லிச்சு, சேனலுடைய இது அது அப்படி இப்படின்னு வந்து இதையுமே நம்ப மாட்டானுங்க. இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த மங்காத்தா படத்தில் அஜித் வந்து இந்த பைக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பார், ஓகேங்களா? அவர் வந்து பைக் ஓட்டுறவர் தான், ரேசர் தான் அவர். இருந்தாலும் வந்து சில இடங்கள்ல வந்து அவருக்கு டூப் போட்டு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் பெரிய ஹீரோ, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதால எல்லாருக்குமே அது மாதிரி பண்ணுவாங்க. அப்போ டூப் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு கட்டத்தில் வந்து அந்த டூப்ல நடிச்சவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க.
அஜித் சார் வந்து நிறைய சீன் நடிச்சாரு, இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரிஸ்கான சீன்ஸ் எல்லாம் நான் தான் நடிச்சேன், பின்னாடி வைபவம் யாரோ உட்காந்துருப்பாங்க, அதுல வந்து இவர் நடிச்சாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அஜித்தை நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை. அஜித் மேல வந்து தீவிரமா வந்து வெறியோடு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த கமெண்ட்ல அதெல்லாம் முடியாது, அது அஜித் தான் பண்ணாரு, அது அஜித்தே வந்து சொன்னாலும் சரி நாங்க நம்ப மாட்டோம். அது ரசிக மனப்பான்மை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ரசிகர்கள் இருக்கும் இல்லையா? அஜித்தே வந்து நான் இதை பண்ணலன்னு சொன்னாலும் இல்ல இல்ல நீங்க தான் பண்ணீங்க, தெரியாம பேசுறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தான் பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வகையில அந்த ரசிக வெறி ஊறி போனவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கானா வினோத்தே வந்து சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் எடுத்ததுக்கு என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய தேவை, எனக்கு வந்து நான் உழைச்சதுக்கு இது போதும்னு நான் நினைச்சிட்டேன், அதனால நான் சுயநினைவோட நான் எடுத்தேன், இதுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் கீழே வந்து இல்ல இல்ல அரோரா தான் காரணம், இதை மாத்தி பேச வச்சிருக்காங்க வினோத்தை, இல்ல வினோத் பேசும்போது வந்து ஏஐல வாய்ஸை மாத்திட்டு இருக்காங்க போல, இப்படி பல விதமா உருட்டினுங்கிறானுங்க. டே யாரா நீங்களா? ஒரு ஒரு தவறான நபருக்கு இந்த சமுதாயத்துக்கு சீர்கேடை விளைவிக்கக்கூடிய இந்த வருங்கால சந்ததியினருக்கு உதாரணமா காட்டுறதுக்கு தகுதி இல்லாத இந்த பார்வதி மாதிரியான பீட பஜாரி காஜி பூச்சதுக்கு பின்னாடி நின்னுங்கன்னு என்னடா நீங்க ஜஸ்டிஸ் கேட்டுக்கிறீங்க? என்ன கேட்டுக்கிறீங்க நீங்க? அவங்க சொல்லியிருக்காங்களா, இவங்க சொல்லியிருக்காங்களா? டேய் எல்லாரோடய அது எல்லாரையும் மிஞ்சி போய் எங்கேயோ உட்காந்து இருக்கிறாரு. அந்த அளவு வந்து எல்லாத்துலையும் எக்ஸ்ட்ரீம் லெவல். அதனாலதான் அதை வந்து முதல்ல அடிக்கிறோம். தவறு எல்லாமே தவறு, பெருந்தவறு எதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரே தண்டனையா கொடுக்குறானுங்க, எல்லாருக்கும் ஒரே சிறைவாசமா இருக்குது, அந்த தப்புக்கு ஏற்ற தண்டனை தான்டா கொடுக்குறானுங்க. அது மாதிரி தான்டா பார்வதி செய்த வேலை உள்ள. உங்களுக்கு எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறாடா, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உன் பொண்ணுங்க பிள்ளைங்களா உட்காந்துக்கின்னு பார்வதி உள்ள பண்ண வேலைகளை உட்காந்து குடும்பமா ரசிக்கக்கூடிய மனநிலையில இருக்கீங்களா? நீங்க யாரா நீங்களா? கேட்க தோணுது இல்லைங்க. அந்த அளவு பண்ணுச்சுடா உள்ள. அவன் மேல போயிட்டு ஓட்டுங்கன்னு ஒரு சில பேர் கம்பூரிதனம் தான் பண்ணா, அவன் தான் பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டான். அதுக்காக அது கூட சேர்ந்துக்கின்னு பண்ண வேலைகளுக்கு, அது பல இடத்துல தூண்டி விட்டதுக்கு, அவன் இயல்பாவே வந்து கோவப்படுறதுக்கு, பெண்களை மதிக்காம நடந்ததுக்கு அவன் தான் சொல்லிட்டான. உள்ளே ஒரு இடத்துல சொல்லியிருப்பானே, பார்வதியுடன் சேர்ந்து நாமினேஷன் மாட்டிக்கொண்டு எடுத்து சொல்லியிருப்பான காமெடியா கூட. பல இடங்கள்ல வந்து அவன் வந்து உணர்வான், மறுபடியும் மாறிடுவான். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா காரணம் காஜே. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது மக்களே. சோ இதுல வந்து அவன் தப்பு இவன் தப்புனா, இதுல அவனை மட்டும் சொல்ல மாட்டான்னா, அவன் ஆம்பளைன்னு சொல்லியானா, ஆம்பளையா பொம்பளையா யார் தப்பு பண்ணா தப்பு தான்டா. பெண்ணையும் பேசக்கூடிய பார்வதி உள்ள வந்து எந்த பெண்களுக்காக வந்து நின்னுது, இதெல்லாம் நம்ம கேட்போமா இல்லையா? பல இடங்கள்ல பார்வதி பண்ணக்கூடிய வேலைகளை நீங்க குடும்பத்தோடு உட்காந்து ரசிக்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவு கேவலமான வேலைகள், ஆபாசமான வேலைகள், ஆபாசமான வார்த்தைகள் பல இடங்கள்ல செய்து கொண்டிருக்கக்கூடிய பார்வதிக்கு வெளியில முட்டு கொடுத்துக்கணும். இப்ப பார்வதி வெளியில போயிடுச்சுன்ற வயிற்றுச்சல்ல உள்ள யாரையாவது தூக்கி போட்டு அடிக்கணும்னு நான் சம்மந்தமே இல்லாம அரோராவை வச்சு அச்சுன்னு இருக்கானுங்க. கேட்டா அரோரா வந்து நல்ல பொண்ணா? அது வெளியில என்ன வேலை பண்ணிட்டு இருந்தது? பார்வதி தான் வெளியில வேற வேலை பண்ணிச்சாங்க. அம்மா உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசியிருந்தது, உடல் உறவு சம்பந்தமா பேசியிருந்தது, பச்சைதான் பேசியிருந்தது. உள்ள வந்து அது என்ன பண்ணுச்சு? அரோரா உள்ள என்ன நடந்துச்சு? ஆரம்பத்தில் துஷாரோட வந்து அது பண்ண விஷயங்களுக்கு நம்ம கூட தான் கழிவு ஊத்திக்கிறோம். இப்ப யார் வந்து அரோராவுக்கு முட்டு குத்துனுங்கிறா? ஆனா சம்பவங்கள் அடிப்படையில் அது மாதிரி தப்பு இருக்குதா இல்லையான்றதை நம்ம யோசிக்கணும்டா. உங்களுக்கு வந்து ஒருத்தர் புடிச்சு போயிடுச்சு, ஒருத்தர் புரியல அப்படின்றதுக்காக அவங்க பண்ணாத தப்புக்கு வந்து பண்ணாங்கன்னு சொல்லி அபாண்டமா பழி சுமத்தி இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்களாடா? அரோரா யாரா வந்து புனிதவதி கோயில் கட்டணம் சொன்னது? அரோரா வெளியில எப்படி இருந்ததோ உள்ள ஆடும்போது, கேம் ஆடும்போது ஆரம்பத்தில் வேற மாதிரி இருந்தது, இப்போ பரவாயில்லன்ற மாதிரி இருக்கிறதால தான் அரோராவுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்களே வந்து ஒரு ஆர்கானிக்கா சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலுமே அரோரா அந்த இடத்துல பண்ணாத தப்ப பண்ணுச்சுன்ற மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்க பத்தியா? அது எவ்வளவு பெரிய கேவலம். ஸோ கானா வினோத் செகண்ட் ப்ரோமோல வந்து தெளிவா சொல்லிட்டாப்புல, இதுக்கப்புறமா அவனுக்கு அடிப்பானுங்க தானே வேலை, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உண்மையிலேயே பார்த்து உணர்ந்து இந்த 24 மணி நேரமும் பார்க்குறவங்க, ஒன்னவர் பார்க்குறோம் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். கானா வினோத் பணப்பெட்டி எடுத்தது அவருடைய சூழ்நிலையோட அவருடைய குடும்பத்துக்காக எடுத்தா, இது தெரிஞ்சா போதும். அதே மாதிரி சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல 1 ஹவர்ல அரோரா பல இடங்கள்ல பணம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள், எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், அண்ட் வந்து இதே கானா வினோத்தை வந்து வாட்டர் மெலன் அழுதுட்டாரு, ஐயோ கண்ணீர் சிந்திட்டாரு அப்படி இப்படின்னு வந்து வாட்டர் மெலன் தங்கமான மனுஷன் மாதிரி, டே ஒரு தற்கூரிய ஒரு கோமாளியை போய் கொண்டாடி இருக்கிறீங்க. அவன் தாண்டா கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பப்ளிக்கா சொன்னவன். அந்த இடத்துல வந்து சீனை ஒரு கிரியேட் பண்ணிட்டான்னா அவன் பண்ணதெல்லாம் மறைஞ்சிடும். அவன் பண்ண ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசுறது, தகுதியை பத்தி பேசுறது, வன்மமா வக்கரமா பேசுறது, வெளியில வந்து கானா வினோத்தை பத்தி பேசுறது, பார்வதிக்கு முட்டு குத்துறது எல்லாம் மறைஞ்சிடுமாடா?
அவன் உள்ள வந்து கானா வினத்துக்கு ஓட்டு போடாதீங்க சபரிக்கு போடுங்கன்னு சொல்லும் போது கூட இதே அளவில் தான்டா போய் சொல்லிச்சு சபரிக்கு ஓட்டு கேளு, கானா வினத்துக்கு போடக்கூடாதுன்னு நீ ஏன் சொல்ற? அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு. அது மாதிரி பல இடங்கள்ல கானா வினத்தை தப்பு பண்ணாலும் தட்டி கேட்டுக்குது அந்த பொண்ணு. ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு அதுதான்டா. நீ எக்கேடு கேட்டு போனா போ. வந்தான் பாரு கமருதீனுடைய ஃப்ரெண்டு, தப்பு தப்பா சொல்லி இப்போ ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமா அவன் சொல்றான். ரெட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒருவேளை ரெட் கார்டு கொடுத்தாலும் வந்து அதை கீச்சு போட்டு வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி. ஒரு நல்ல நண்பனுக்கு அவன் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுறது தாண்டா பண்பு. அது மாதிரி உள்ள பல விஷயங்கள் நடக்குது. இந்த தியானா ரம்யா வந்து பண்ண விஷயங்கள்லாம் நடக்குது. இதையெல்லாம் வந்து இந்த 24/7 நம்ம பார்த்தோம். 1 ஹவர்ல அதை எதற்காக மறைத்தார்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவே விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் செகண்ட் ப்ரோமோல காண விட சொன்னதுமே நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாகவே தவறு செய்யாதவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டுமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.